இந்த நாளில் ஒரு புதிய தலைப்பின் கீழாக நாம் தியானிக்க போகிறோம். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் நம்ம தியானிக்க போகிறோம். இந்த நாளில் தி ஃபினிஷ்ட் ஒர்க் ஆஃப் கிரைஸ்ட் ஜீசஸ், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே என்ன செய்தார். முதலாவதாக நாம் பார்த்தோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, உலக பாவங்களுக்காக தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்து நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையிலே மரித்தார். நம்முடைய பாவங்களை கைகளிலே கால்களிலும் ஆணியாக அவர் ஏற்றுக்கொண்டார். அதைத் தொடர்ந்து சாபத்தை ஆதாம் ஏவாளும் தேவன் புசிக்க வேண்டாம் என்று சொன்ன கனியை புசித்தபடினாலே அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த சாபத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மாற்றினார் என்று சொல்லி பார்த்தோம். இந்த நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேறு என்னென்ன காரியங்களை சிலுவையிலே செய்தார் என்று சொல்லி பார்க்க போகிறோம். வேத புஸ்தகம் உங்கள் கைகளிலே இருக்குமே ஆனால் யோவான் எழுதிய சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் 19ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலிருந்து 34வது வசனம் வரையிலே வாசிக்க கேட்போம். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காளானை காடியிலே தேய்த்து ஈசோப்பு தண்டிலே மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாவதாக அவர் என்ன கொடுக்கிறாரு? ஆவியை தன்னுடைய பிதாவின் இடத்திலே ஒப்பு கொடுக்கிறார். தொடர்ந்து வாசிப்போம். அந்த நாள் பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாளாய் இருந்தபடியினால் உடல்கள் அந்த ஓய்வு நாளிலே சிலுவைகளில் இராதபடிக்கு யூதர்கள் பிலாத்துவினிடத்தில் போய் அவர்களுடைய கால் எலும்புகளை முறிக்கும்படிக்கும் உடல்களை எடுத்து போடும்படிக்கும் உத்தரவு கேட்டுக்கொண்டார்கள். அந்தபடி போர் சேவகர் வந்து அவருடனே கூட சிலுவையில் அறையப்பட்ட முந்தினவனுடைய கால் எலும்புகளையும் முறித்தார்கள். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவர் மரித்திருக்கிறதை கண்டு அவருடைய கால் எலும்புகளை முறிக்கவில்லை. ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டியினால் அவருடைய விலாவிலே குத்தினான். உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் சரீரத்திலிருந்து 3 காரியங்களை சிலுவையிலே கொடுத்தார். என்னென்ன கொடுத்திருக்கிறாரு? முதல்ல ஆவியை கொடுத்திருக்கிறாரு, 2வது இரத்தத்தை கொடுத்திருக்கிறார், 3வதாக தண்ணீரை நமக்காக சிந்தினார். இந்த 3 காரியங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். என்னென்னு ஒரு தடவை சொல்லிடுவோமா? ஆவி, இரத்தம், தண்ணீர். இதை தான் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் பரிசுத்த யோவான் எழுதுகிறார். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். இயேசு கிறிஸ்துவாகிய இவரே ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஜலத்தினாலே மாத்திரமல்ல, ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஆவியானவர் சத்தியமாகியால் ஆவியானவரே சாட்சி கொடுக்கிறார். பரலோகத்தில் சாட்சியிடுகிறவர்கள் 3: பிதா, வார்த்தையாகிய குமாரன், பரிசுத்த ஆவி என்பவர்கள். 3 பேர் பரலோகத்திலே சாட்சி கொடுக்கிறார்கள். 1 பிதா, வார்த்தையாகிய குமாரன், 3வது பரிசுத்த ஆவியானவர் என்பவர்களே. தொடர்ந்து வாசிப்போம். ஒன்றாயிருக்கிறார்கள். பூலோகத்திலே சாட்சியிடுகிறவைகள் 3: ஆவி, ஜலம், இரத்தம் என்பவைகளே. இம்மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது. போதும். இந்த 3 காரியங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஆவி, இரத்தம், ஜலம். ஒருவேளை இந்த 3 காரியத்தையும் இந்த நாளில் கவர் பண்ண முடியலன்னா வரக்கூடிய நாட்களிலே நாம் அதையும் தியானிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஆவியை கொடுத்தார் என்று சொல்லி யோவான் எழுதுகிறார். இதே சம்பவத்தை மத்தேயு எப்படி எழுதுறான்னு பார்ப்போம். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 51வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். தொடர்ந்து வாசிப்போம். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல்
தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது, பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது. அந்த இடத்துல இரண்டு காரியங்கள் நடக்குது. ஒன்று, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆவியை விட்டார். அப்போது தேவாலயத்தில் இருக்கக்கூடிய திரைசீலை எங்கிருந்து கிழிஞ்சிச்சா? மேலிருந்து கீழாக கிழிந்தது. இதே காரியத்தை தான் மார்க்கு 15ஆம் அதிகாரம் 37-38 வசனத்தில் சொல்கிறாரு. மார்க்கு 15ஆம் அதிகாரம் 37-38 வாசிப்போம். இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. மார்க்கும் மத்தேயும் ஒரே விதமாக எழுதுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆவியை விட்டார். அப்போ என்ன நடந்துச்சு? திரைசீலை மேலிருந்து கீழாக கிழிந்தது என்று சொல்லி. ஆனால் இதே காரியத்தை லூக்கா எப்படி எழுதுகிறார் என்று சொன்னால், லூக்கா 23ஆம் அதிகாரம் 45-46 வசனத்தை வாசிப்போம். சூரியன் இருளடைந்தது, தேவாலயத்தின் திரைசீலை நடுவில் இரண்டாக கிழிந்தது. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். லூக்கா அதை மாற்றி எழுதுகிறார். முதலாவதாக என்ன கிழிந்தது? திரைசீலை, தேவாலயத்தில் உள்ள திரைசீலை மேலிருந்து கீழாக கிழிந்தது. இரண்டாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? ஜீவனை விட்டார். இது அநேகர் சொல்கிறாங்க, உங்களுடைய சினாப்டிக் காஸ்பலில் ஒன்றுக்கு ஒன்று முரணாக இருக்கிறது. இந்த மத்தேயும் மார்க்கும் சொல்கிறாங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனை விட்டார், திரைசீலை மேலிருந்து கீழாக கிழிந்தது என்று சொல்லி. ஆனால் லூக்கா சொல்கிறார், திரைசீலை மேலிருந்து கீழாக கிழிந்தது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனை விட்டார் என்று சொல்லி. இது ரெண்டும் எதிர்முறையாக இருக்கிறதா, சேமாக இருக்கா அப்படின்னா, ஒரு சிம்பிளாக ஒரு காரியத்தை சொல்கிறேன் புரிந்து கொள்வதற்காக. இப்போ நம்ம கொயர் டீம் பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாங்க இல்லை, பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும்போது அப்போது ஒரு ஃபேமிலி, அவங்க முடிக்கும்போது ஒரு ஃபேமிலி உள்ளே வர்றாங்க. யார் வந்தாங்கன்னு நான் பார்க்கல, ஏன்னா இந்த பக்கம் திரும்பி இருந்தேன். அதனால் நீங்கள் அசியூம் பண்ணாதீங்க. ஒரு ஃபேமிலி உள்ளே வருது. இப்போ அந்த ஃபேமிலி என்ன சொல்லுவாங்க? நாங்கள் எப்போ சர்ச்சுக்கு போனோம்? கொயரில் பிரேஸ் அண்ட் வர்ஷிப் முடியும் போது நாங்கள் சர்ச்சுக்கு போயிட்டோம். அதே கொயரில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? நாங்கள் பிரேஸ் அண்ட் வர்ஷிப்பை முடிக்கும்போது இந்த குடும்பம் உள்ளே வந்தாங்க. அப்போ ரெண்டுமே ஒன்று தான், ஆனால் அவர்கள் சொல்லுகிற விதம் அவ்விதமாக இருக்கிறது. ஆக இந்த ரெண்டு இன்சிடெண்ட்டும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனை விட்டதும் தேவாலயத்தின் திரைசீலை மேலிருந்து கீழாக கிழிந்ததும் ஒரே டைமில் அட் அ டைம் நடந்தது. ஆகையினால தான் அதை வெளிப்படுத்தும் வண்ணமாக இந்த 3 காஸ்பல்லையும் ஒவ்வொரு விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவதாக தேவாலயத்தின் திரைசீலை என்று சொன்னால் என்ன என்பதை முதலாவது பார்த்து விடுவோம். இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா, இது மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் பரிசுத்த ஸ்தலத்திற்கும் இடையாக ஒரு திரை போடப்பட்டிருந்தது. அதுதான் தேவாலயத்தின் திரைசீலை என்றது. நமக்கு நன்றாக தெரியும். டேபர்நாக்கிள் படிக்கும்போது படிச்சிருக்கோம். முதல்ல என்ன இருக்கும்? ஜென்டைல் கோர்ட். அதுக்கப்புறம் என்ன இருக்கும்? அவுட்டர் கோர்ட். அதுக்கப்புறம் இன்னர் கோர்ட். இன்னர் கோர்ட்டை கடந்து போனால் பரிசுத்த ஸ்தலம், ஹோலி பிளேஸ். அதுக்கு தாண்டி திரைசீலையை கடந்து சென்றால் அங்கே என்ன இருக்கும்? மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கும் என்று சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இந்த திரைசீலை பரிசுத்த ஸ்தலத்திற்கும் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் இடையாக இருந்த அந்த திரைசீலை எப்படி கிழிஞ்சா? மேலிருந்து கீழாக கிழிந்தது என்று சொல்லி. இது சாதாரணமாக நடந்த ஒரு காரியம் அல்ல, இது தேவனாலே நடத்திய ஒரு காரியம். ஏனென்று சொன்னால், இந்த திரைசீலை மட்டும் 4 inch திக் இருக்குமா. அவ்வளோ பெரிய திரைசீலை. அவ்வளோ பெரிய திரைசீலை மேலிருந்து கீழாக கிழிவது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல. அப்போ இந்த காரியம் கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை வெளிப்படுத்தும் வண்ணமாக இந்த காரியத்தை செய்கிறார். அது கீழிருந்து மேலே கிளியில், மேலிருந்து, அதாவது கர்த்தர் ஆரம்பித்து அது பூமிக்கு வந்திருக்கிறது. இது கர்த்தருடைய செயல். இதனுடைய சிக்னிஃபிகன்ஸ், இதனுடைய அடையாளம் என்ன என்று சொல்லி பார்த்தா,
ஒரு துக்கத்தின் காரியம். மோர்னிங் ஒரு துக்கத்தின் காரியமாக இருக்கிறது. திரைசீலை கிழிவது கர்த்தருடைய துக்கத்தின் காரியமாக இருக்கிறது. ஒரு வேதாகமத்திலிருந்து ஒரு சம்பவத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து 36வது வசனம் வரைக்கும் வாசிப்போம். அவர்கள் யோசேப்பின் அங்கியை எடுத்து ஒரு வெள்ளாட்டுக்கடாவை அடித்து அந்த அங்கியை இரத்தத்திலே தோய்த்து பல வருணமான அந்த அங்கியை தங்கள் தகப்பனிடத்திற்கு அனுப்பி, இதை நாங்கள் கண்டெடுத்தோம், இது உம்முடைய குமாரன் அங்கியோ அல்லவோ பாரும் என்று சொல்ல சொன்னார். இந்த சம்பவம் நமக்கு எல்லாம் தெரிந்த ஒரு சம்பவம். 10 சகோதரர்கள், யாக்கோபின் புத்திரராகிய 10 சகோதரர்கள் என்ன செய்கிறாங்க? ஆடுகளை மேய்ப்பதற்காக சென்றிருக்கிறார்கள். அப்போது பெஞ்சமின் யார்கிட்ட இருக்கிறாரு? யாக்கோப்பிட்ட இருக்காரு. இப்போ யோசேப்பை அனுப்பி அவர்களுடைய நலம் விசாரிக்கும் வண்ணமாக யாக்கோப்பு அனுப்புகிறார். அவர் என்ன இவங்க செய்கிறாங்க? அவனை யோசேப்பை என்ன செய்கிறாங்க? விற்று போடுகிறார்கள். யார் இடத்துல? இஸ்மவேலர்கள் கைகளிலே, மீதியானியர்கள் கைகளிலே விற்று போட்டபடினாலே அவர்கள் அவனுடைய அங்கியை எடுத்துக்கொண்டு வந்து தன்னுடைய தகப்பனிடத்திலே துஷ்ட மிருகம் அவனை கொன்று விட்டது என்று சொல்லுகிறார்கள். தொடர்ந்து வாசிப்போம். யாக்கோபு அதை கண்டு, இது என் குமாரனுடைய அங்கிதான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது. யோசேப்பு பீருண்டு போனான் என்று புலம்பி தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையில் இருட்டு கட்டிக்கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான். போதும், தன் வஸ்திரத்தை கிழித்தான். ஏன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டான் என்று சொன்னால், அவனுடைய துக்கத்தை வெளிப்படுத்தும் வண்ணமாக தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டான். அப்போ பிதாவானவர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் போது அவருக்கு ஏற்பட்ட துக்கத்தினாலே இந்த திரைசீலை மேலிருந்து கீழாக கிழிந்தது என்று சொல்லி வேதத்திலிருந்து இன்னொரு சம்பவத்தையும் வாசிப்போம். யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து. யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து வாசிப்போம். இந்த சம்பவம் எப்போ நடக்குதுன்னா, யோபுவினிடத்தில் அவருடைய குமாரர்களும் குமாரத்திகளும் இறந்து போனார்கள் என்று சொல்லி அவருக்கு அறிவிக்கப்பட்ட போது யோபு என்ன செய்தார் என்று சொல்லி பார்ப்போம். அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து. போதும். யோபு என்ன செய்கிறாரு? எழுந்து தன் சால்வையை கிழித்து கொண்டார். அப்போ அவருடைய துக்கத்தை வெளிப்படும் வண்ணமாக அவருடைய சால்வையை கிழித்தாராம். இப்போ கர்த்தர் பிதாவானவர், பிதாவினுடைய மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய பிதாவானவர் அந்த திரைசீலையை கிழித்து அவர் என்ன வெளிப்படுத்துகிறார்? அவருடைய துக்கத்தை வெளிப்படுத்துகிறார். இன்னொரு சம்பவத்தை கூட வாசிப்போம். 2 சாமுவேல், தாவீது செய்த காரியத்தை பார்ப்போம். 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். தாவீது அவனை பார்த்து, நடந்த செய்தி என்ன? அந்த அமலேக்கியனை பார்த்து சொல் என்று கேட்டதற்கு அவன், ஜனங்கள் யுத்தத்தை விட்டு முறிந்தோடி போனார்கள், ஜனங்களில் அநேகம் பேர் விழுந்து மடிந்து போனார்கள், சவுலும் அவர் குமாரனாகிய யோனத்தானும் மடிந்தார்கள் என்றான். இப்ப அந்த அமலேக்கியன் என்ன சொல்றாரு? தாவீதின் இடத்துல உன்னுடைய சிநேகிதனாகிய யோனத்தான் மரித்து விட்டான், சவுலும் மரித்து விட்டார் என்று சொன்னபோது தாவீது செய்த காரியத்தை பார்ப்போம். 11வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த சகல மனுஷரும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்டார்கள். எப்பப்பெல்லாம் அவர்களுக்கு துக்கம் வருகிறதோ அப்போ தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்து கொள்வார்களாம். கர்த்தர் மிகவும் துக்கப்பட்ட காரணத்தினாலே அவர் என்ன செய்கிறாரு? திரைசீலையை மேலிருந்து கீழாக கிழித்து கொண்டார் என்று சொல்லி. அது மாத்திரம் அல்ல, ஆதியிலிருந்து தேவன் செய்த காரியம். ஆதியிலே ஆதாமும் ஏவாளும் புசிக்க வேண்டாம் என்று சொன்ன கனியை புசித்தபடினாலே அவர்களுக்கு என்ன வந்துச்சு? அவர்களுக்கு மரணம் வந்தது. மரணம் என்று சொன்னால் என்ன பார்த்தோம்? மூத் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? செப்பரேஷன். அவர்கள் தேவனை விட்டு பிரிந்து போய்விட்டார்கள். இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நீங்களும் நானும் போக முடியாதபடிக்கு ஒரு திரைசீலை இருந்தது. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆவியை விட்டபோது அந்த திரைசீலை மேலிருந்து கீழாக அது கிழிந்தது.
அதை தான் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 2வது வசனம். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்கி இருக்கிறது. நம்முடைய பாவங்களும் அக்கிரமங்களும் தேவனை நீங்களும் நானும் கிட்டி சேராதபடிக்கு அது தடையாக இருக்கிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை மறைத்திருக்கிறது. நம்முடைய பாவங்கள் மனித குலம் ஆதியிலிருந்து ஆதாமும் ஏவாளும் செய்த மீறுதலின் நிமித்தமாக தேவனை நீங்களும் நானும் தரிசிக்க முடியாதபடிக்கு ஒரு தடையாக இருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன் ஜீவனை தன்னுடைய ஆவியை விட்டபோது அந்த பிரிவினை, நமக்கும் தேவனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பிரிவினையை தேவன் முறித்து நீங்களும் நானும் தேவனை தரிசிக்கும் வண்ணமாக மாற்றியிருக்கிறார். அதை தான் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் பரிசுத்த பவுல் விதமாக சொல்கிறார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமாய் ஆனீர்கள். நீங்களும் நானும் தேவனுடைய பிரசன்னத்துக்கு போவதற்கு தடையாக இருந்த காரியங்கள் எல்லாம் நீக்கப்பட்டது. நீங்களும் நானும் தேவனை தரிசிக்க முடியும். ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும். கிருபாசனம் என்று சொன்னால் அந்த உடன்படிக்கை பெட்டியிலே 2 கேருபீன்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த 2 கேருபீன்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய இடம், 2 கேருபீன்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இடத்துல தேவனுடைய பிரசன்னம் இருக்கும். அதுதான் கிருபாசனம். அந்த இடத்துல நீங்களும் நானும் மெர்சி சீட் என்று சொல்லக்கூடிய இடத்துல நீங்களும் நானும் தைரியத்தோடு, பரிசுத்த பவுல் இந்த இடத்துல எழுதுகிறார், நீங்கள் தைரியத்தோடு கூட அந்த இடத்துல நீங்கள் வர முடியும் என்று சொல்லி. ஏன் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த காரியத்தை சிலுவையிலே உங்களுக்காகவும் எனக்காகவும் செய்து முடித்தார். அடுத்த ஒரு படத்தை பார்ப்போம். இதுதான் ஆசாரிப்பு கூடாரம் இருந்தது. இந்த இடத்துல மனிதர்கள் டைரெக்டாக போய் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகவே முடியாது. யார் தான் போக முடியும்? பிரதான ஆசாரியன் மாத்திரமே வருடத்துக்கு ஒரு முறை அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு செல்ல முடியும். மற்ற யாருமே போக முடியாத அந்த இடத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் அந்த திரைசீலை 2ஆக கிழித்து நீங்களும் நானும் அக்சஸ் பண்ணும் வண்ணமாக தேவன் மாற்றியிருக்கிறார். இந்த படத்தில் பார்க்கும்போது ஜென்டைல்ஸ் எவ்வளோ தூரத்தில் இருப்பாங்கன்னா 3000 ஃபீட் தூரத்தில் இருப்பாங்களாம். தேவனுடைய பிரசன்னத்தை பார்க்க முடியுமா? அப்போ அவங்களால கண்ணில் கூட பார்க்க முடியாது. அவ்வளோ தூரத்திலிருந்து ஜென்டைல்ஸ் பார்க்கணும். சரி, நீங்களும் நானும் ஒரு வேளை இஸ்ரவேலில் ஏதாவது ஒரு கோத்திரத்தில் இருந்தால் அப்போ நீங்களும் நானும் போய் தேவனுடைய பிரசன்னத்தை பார்க்க முடியுமான்னா அப்பயும் முடியாது. ஏன்னா எல்லா இஸ்ரவேலரும் 300 ஃபீட் தூரத்தில் தேவனுடைய மெர்சி சீட்டிலிருந்து 300 ஃபீட் தூரத்தில் தான் நின்று தேவனை தரிசிக்க முடியும். தேவனை பார்க்க முடியாது. வருடத்திற்கு ஒரு முறை, அதுவும் கோத்திரமாக வம்சமாக குடும்பமாக வந்து வருடத்திலே ஒரே ஒரு முறை தேவனுடைய சமூகத்திலே பலியிட முடியும். அப்போ மாத்திரம்தான் அப்போயும் தேவனுடைய பிரசன்னத்தை பார்க்க முடியாது. தூரத்தில் இருந்து கொஞ்சம் பக்கத்தில் போய் அந்த பிரசன்னத்தை பார்க்க முடியும். அவ்வளவு மனிதர்கள் அதை அக்சஸ் பண்ண முடியாதபடிக்கு தடையாக இருந்தது. ஜென்ரல் கோர்ட்லேருந்து அப்புறம் அவுட்ரு கோர்ட்டில் தான் யார் இருப்பாங்க? இஸ்ரவேல் மக்கள் இருக்க முடியும். அங்கேருந்து தான் அவர்கள் பலிகளை கொண்டு வந்து ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து ஆசாரியன் இடத்துல கொடுக்கணும். அது லேவியர்கள் வாங்கி அதை ஆசாரியன் இடத்துல கொடுப்பாங்க. ஆசாரியர்கள் போய் அவர்களுக்காக பலியிடுவார்கள். பலியிடும்போது அதனுடைய இரத்தத்தை எடுத்து பலிபீடத்தின் கொம்புகளிலே பூசுவார்கள். சரி, கொம்புகளில் பூசினாங்கல்ல, இவங்க ஆடு தானே, அட்லீஸ்ட் நாங்கள் போய் அந்த கொம்பை தொட முடியுமான்னா தொடவே முடியாது. யாரும் போகவே முடியாது. தூரத்தில் இருந்து பார்க்கணும். அது பலியிட்டு அந்த இரத்தத்தை எடுத்து அந்த கொம்புகளில் பூசுவாங்க. அதோடு சரி, அதுக்கு மேலே அவங்களால பார்க்க முடியாது. சில சமயத்தில் யாராவது இஸ்ரவேல் மக்கள் ரொம்ப பாவம் செஞ்சுட்டு கைப்பிசக்காக கொலை செய்துட்டாங்கன்னு வச்சுங்க,
அப்போ என்ன செய்யணும்? ஒன்று அடைக்கல பட்டணம், 6 அடைக்கல பட்டணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அங்கே போய் தங்கணும். அது ஒருவேளை தூரமாக இருக்கும், அது போகிறதுக்குள்ளே இந்த குடும்பத்தார் இவனை கொலை செய்வதற்கு முடியும். அப்போ போக முடியலன்னா என்ன செய்யணும்னா, வேகமாக வந்து இங்கே இருக்கக்கூடிய லேவியர்களையும் ஆசாரியர்களையும் தள்ளி விட்டுட்டு வேகமாக ஓடி போய் அந்த பலிபீடத்தின் கொம்பை பிடிச்சிக்கிட்டோம்னா என்ன கிடைக்குமா? மன்னிப்பு கிடைக்கும். அப்போ அவனை யாரும் கொல்ல முடியாது. வேதாகமத்தில் ஒரு மனிதன் இந்த பலிபீடத்தின் கொம்பை பிடிச்சிட்டு இருந்த ஒரு மனிதன் இருக்கார். யார்? சாலமோனுடைய சகோதரன். 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 50வது வசனம். அதோனியா சாலமோனுக்கு பயந்ததினால் எழுந்து போய் பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்து கொண்டான். இப்போ அதோனியா என்ன செய்கிறாரு? அவரே ராஜான்னு அவர் டிக்ளேர் பண்ணிட்டாரு. அவர் பண்ணிட்டு என்ன செய்கிறாரு? பலிபீடத்தில் போய் பலி செலுத்த போகிறாரு. அப்போ தாவீது என்ன செய்கிறாரு? சாலமோனை ராஜாவாக மாற்றி விட்டார். இப்போ சாலமோன் அந்த இடத்துல வரும்போது மனிதர்கள் எல்லாம் சாலமோனுக்கு பின்னாடி போயிட்டாங்க. போன உடனே அதோனியா என்ன செய்கிறாரு? போய் பலிபீடத்தின் கொம்பை பிடிச்சிக்கிட்டாரு. அதை பிடித்து கொண்டு அவர் சொல்கிறாரு, என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிறார். அப்போ பலிபீடத்தை பிடிக்கணும். ஆனால் பலிபீடத்தை அவ்வளோ சீக்கிரமாக அங்கே இருக்கக்கூடிய லேவியர்களையும் ஆசாரியர்களையும் தள்ளி விட்டுட்டு போகிறது ரொம்ப கஷ்டம். சரி, நான் ஒரு லேவியனாக இருக்கிறேன், அப்போ நான் போய் தேவனுடைய பிரசன்னத்தை பார்க்க முடியுமான்னா அவங்களும் பார்க்க முடியாது. ஏன்னா அவங்க எவ்வளோ தூரத்தில் இருந்து தான் பார்க்க முடியும்? 30 ஃபீட் தூரத்தில் இருந்தாங்க. ஏன்னா முதல்ல என்ன இருக்கும்? டெரிக், முதல் வாசலில் டெரிக் இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து எமிட் இங்கே இருக்கும். அந்த எமிட் தாண்டி அவங்களால போக முடியாது லேவியர்கள். அப்போ 30 ஃபீட் தூரத்தில் இருந்து தான் லேவியர்கள் தேவனுடைய பிரசன்னத்தை பார்க்க முடியுமான்னா பார்க்க முடியாது, ஆனால் உணர முடியும். சரி, நான் ஆசாரியனாக இருக்கிறேன் அப்படின்னா எல்லா ஆசாரியரும் போக முடியாது. சீட்டு போடுவாங்க, எவ்ரி டே போடும்போது அதிலிருந்து எத்தனை ஆசாரிகளை தேர்ந்தெடுப்பாங்க? 3 நபர்களை தேர்ந்தெடுத்து அவர்கள் போய் பரிசுத்த ஸ்தலத்தில் போய் மட்டும்தான் வேலை செய்ய முடியும். பரிசுத்த ஸ்தலத்தில் என்ன இருக்கும்? மெனோரா இருக்கும், குத்து விளக்கு இருக்கும், கர்த்தருடைய மேஜை இருக்கும், அப்புறம் தூபபீடம் இருக்கும். இதை பணிவிடை செய்ய தான் முடியுமே ஒழிய அவர்கள் திரைசீலை எப்பயாவது விலகும், நம்ம பார்த்துடலாம், தேவனுடைய பிரச்சனத்தை பார்க்கலான்னா பார்க்க முடியாது. திரைசீலை அவ்வளவு திக்காக இருக்கிறதுனால அது போய் பார்க்க முடியாது. யார்? ஆசாரியர்களும் பார்க்க முடியாது. பிரதான ஆசாரியன் வருடத்தில் ஒரு தடவை மாத்திரம்தான் ரத்தத்தை எடுத்துக்கொண்டு எங்கே போகணும்? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக முடியும். அதுவும் எப்படி போகணுன்னா தூப கலசத்தை பிடிச்சிக்கணும். அதில் இருக்கக்கூடிய புகை மூட்டம் முழுவதுமாக இருக்கும்போது தான் போக முடியும். அப்போ கண்ணில் எதையுமே பார்க்க முடியாது. அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, என்னை பார்த்தவன் யாரும் உயிரோடு இருக்க முடியாது என்று சொல்லி. இப்போ கர்த்தருடைய பிரசன்னத்தை பார்க்குறதுங்கிறது மிக அரிதான காரியம். அதுவும் இந்த பிரதான ஆசாரியன் போய் உடன்படிக்கை பெட்டியை தொட முடியுமானா தொட முடியாது. 3 ஃபீட் அல்லது 2லேருந்து 3 ஃபீட் தூரத்தில் இருந்து அதை இரத்தத்தை உடன்படிக்கை பெட்டியில் தெளிக்க முடியும். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் என்ன ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்துருக்கிறார். வெகு தூரத்தில் 3000 ஃபீட்டுக்கு தூரத்தில் இருந்த உங்களையும் என்னையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனையும் ஆவியும் கொடுத்து உங்களுடைய கரங்களை பிடித்து கொண்டு இப்போ ஜென்டைல் கோர்ட்லேருந்து எதுக்குள்ளே கூட்டு வந்திருக்கிறாரு? அவுட்டர் கோர்ட்டுக்குள்ளே கொண்டு வந்தார். அவுட்டர் கோர்ட்லேருந்து ஆசாரியர்களையும் லேவியர்களையும் தாண்டி பரிசுத்த ஸ்தலத்துக்கு கொண்டு வந்திருக்காரு. நம்ம சொல்லலாம், பரிசுத்த ஸ்தலத்துக்கு வந்தாச்சு, இதுவே போதும் அப்படின்னு சொன்னாலும் கர்த்தர் சொல்கிறார், இல்லை நீ வா என்று சொல்லி உங்களையும் என்னையும் கரம் பிடித்து எங்கே கொண்டு வந்துட்டார்? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு. மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்தாலும் நம்ம சொல்கிறோம், இது போதும் ஆண்டவரே, கர்த்தருடைய பிரசன்னத்தை நாங்கள் பார்த்துட்டோம், இது போதும் என்று சொன்னால் கர்த்தர் சொல்கிறாரு, இல்லை நீங்கள் எங்கே வரணும்? கிருபாசன தண்டை வாருங்கள். அதை தான் எபிரேயர் வாசிப்போம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும். தைரியமாய் கிருபாசன தண்டையில் லேவியர்களும் ஆசாரியர்களும் அதுக்குள்ளே போகும்போது பயந்து கொண்டே போனார்கள். பிரதான ஆசாரியன் பயந்து கொண்டே போவான். ஏன்னா உள்ளே போயிட்டு வெளியே வருவோமான்னு
தெரியாது. காலில் சங்கிலியை கட்டியிருப்பாங்களாம். ஒரு வேளை கர்த்தர் அங்கே அடைச்சிட்டா என்ன ஆகணும், இழுத்து தான் வெளியில் எடுக்க வேண்டும் என்று சொல்லி பயத்தோடு கூட போவாங்க. ஆனால் நீங்களும் நானும் எப்படி கிருபாசன தண்டை போகிறோம்? தைரியமாய் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை உடைய நீங்களும் நானும் தைரியமாய் அந்த கிருபாசன தண்டையிலே போக முடியும். அந்த கிருபாசன தண்டையிலே போவதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை, தன்னுடைய ஆவியை விட்டபடினாலே, திரைசீலை மேலிருந்து கீழாக கிழிந்தபடினாலே நீங்களும் நானும் தைரியத்தோடு கூட கிருபாசன தண்டையிலே போக முடியும். இந்த காரியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உங்களுக்காகவும் எனக்காகவும் செய்து முடித்திருக்கிறார். ஆகவே நீங்களும் நானும் தைரியமாய், பழைய ஏற்பாட்டு காலங்களிலே மனிதர்கள் யெகோவா என்று சொல்ல முடியாதான். அதனால தான் அதை சுருக்கி யாவேன்னு சொல்லுவாங்க. அந்த யாவே பேரையும் சும்மா சொல்லிட முடியாது. ஆனால் நீங்களும் நானும் இப்போ பிதாவை நோக்கி எப்படி கூப்பிடுறோம்? அப்பா பிதாவே, பிதாவே, என்னுடைய தகப்பனே, பரலோக பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை, தன்னுடைய ஆவியை விட்டபடினாலே நீங்களும் நானும் அந்த ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். முதலாவதாக என்ன பார்த்தோம்? ஆவியை விட்டார். ரெண்டாவது என்ன பார்க்கணும்? இரத்தம். சரி, இரத்தத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரத்தத்தை சிந்தினார். கரெக்ட். ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டியை நீங்களும் நானும் பலியிட வேண்டுமே, ஆனால் அதுக்கு முன்னாடி யாரையுமே அந்த விலங்கை டார்ச்சர் பண்ணவே மாட்டாங்க. அது மேலே ஒரு அடி, ஒரு தழும்பு கூட இருக்கக்கூடாது. அப்போ தான் அதை பலியிட முடியும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் ஏன் அந்த அடிகளை அவர் வாங்கினார் என்று சொல்லி பார்க்க போகிறோம். அந்த தழும்புகளினாலே நீங்களும் நானும் குணமாகிறோம் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் 14வது வசனம். மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். நம்முடைய வேதாகமத்தில் கொடுத்துருக்க அந்த கேடு அடைந்தபடினாலே, இது கொஞ்சம் படித்து புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கு இல்லையா? ERV வெர்ஷனில் என்ன, தமிழ் பைபிளில் என்ன போட்டிருக்குன்னு வாசிப்போம். ஆனால் பலர் என் தாசனை பார்த்தபொழுது, தன் தாசனாகிய இயேசுவை பார்த்தபோது அதிர்ச்சி அடைந்தனர். அவர் மனிதன் என்று கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கும் வகையிலே மோசமாக பாதிக்கப்பட்டார். அவரை மனுஷன் என்று சொல்லி கூட நினைக்க முடியாதபடிக்கு உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் அடிகளை பட்டார் என்று சொல்லி, இதே காமன் டிரான்ஸ்லேஷன், அதாவது பொது மொழிபெயர்ப்பில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறதுன்னு வாசிப்போம். அவரை கண்ட பலர் திகைப்புற்றனர். உருகுலைந்தது. இவரை மனிதன் என்று சொல்வது, மனிதன் என்று சொன்னால் தலை இருக்கணும், உடம்பு இருக்கணும், கால் கைகள்லாம் இருக்கணும். அப்படி எதுவுமே இல்லாதபடிக்கு அவருடைய சரீரம் பிற்கப்பட்டதான். தொடர்ந்து வாசிப்போம். மனித சாயலே, மனிதன் என்று சொல்லி நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கே கஷ்டமாக இருந்துச்சான். அவருக்கு இல்லை. மொத்தமாக அவரை அடித்திருந்தார்கள். எத்தனை அடியை அடித்திருந்தாங்க? 39 அடிகள் அடித்திருந்தார்கள் என்று சொல்லி வேத வல்லுநர்கள் சொல்கிறார்கள். ஏனென்று சொன்னால் 40 அடி மேக்சிமம் கொடுக்கணும். ஆகையினால 39 கொடுத்ததுனால அவரை மரணத்திற்கு ஒப்பு கொடுக்க முடியும். எத்தனை அடிகள்? 39 அடிகள். ஏன் 39 அடி அடிக்கணும்? ஏன் 38 இருக்கக்கூடாது? எதனால் 36 இருக்கக்கூடாது? சரி, இவர் பிதாவினுடைய குமாரன்ல 1-2 அடி மட்டும் அடிச்சிருக்கலாம். ஏன் 39 சரியாக அடிக்கப்பட்டது என்று சொன்னால், இன்றைக்கும் உலகத்தில் 39 நோய்கள் இருக்கான். எத்தனை நோய்கள்? அந்த ஸ்லைடை போடுவோமா? அதுக்கடுத்து 39 நோய்கள் இருக்கான். இந்த ஹெட்டிங்குள்ளே தான் மற்ற நோய்கள்லாம். இப்போ உங்களுக்கு சளி பிடிச்சிருந்தாலும் அதுவும் இதுக்குள்ளே ஏதோ ஒரு இதுக்குள்ளே தான் இருக்கணும். அப்போ மொத்தம் எத்தனை வியாதிகள் இந்த உலகத்தில் இருக்குது? 39 வியாதிகள் இருக்குது. இந்த 39 வியாதிகளை குணப்படுத்தும் வண்ணமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 39 அடிகளை அவருடைய சரீரத்திலே வாங்கினார்களாம்.
அதுவும் ஒரு அடி அடிக்கும்போது அந்த சாட்டையில் 9 ஹூக் இருக்குமா. கற்களினாலே செய்யப்பட்ட ஹூக் 9 இருக்கும். இப்போ ஒரு அடி அடித்தா எத்தனை காயம் வரும்? 9 காயம் வரும். அப்போ 39 அடி அடித்தா எத்தனை காயங்கள் ஏற்பட்டிருக்கணும்? 351. அந்த ஸ்லைடை போட்டுருவோமா? 351. நம்ம கால்குலேட்டரே யூஸ் பண்ணி பழகிட்டோம். 351 அடி அடிச்சிருப்பாங்களாம். அது இல்லாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு எத்தனை காயங்கள் இருந்துச்சு? 5 காயங்கள். எங்கெங்கே? வலது கை, இடது கை, கால்கள் 2, அது இல்லாமல் விழாவிலே குத்தப்பட்டது. அப்போ 5. அப்போ 351 + 5 எவ்வளவு? 356. 4 காயங்கள் தலையில் அந்த முள் கிரீடத்தை வைத்து அடிக்கும்போது 4 காயங்கள் ஏற்பட்டு அந்த 4 காயங்களிலிருந்து ரத்தம் வந்ததான். அப்போ மொத்தம் எவ்வளவு? 360. இந்த 360 ஏன் என்று சொன்னால், நம்முடைய காலண்டர் பிரகாரம் ஒரு வருடத்திற்கு எத்தனை நாட்கள்? 365 நாட்கள். ஆனால் யூதர்கள் காலண்டர் பிரகாரம் 360 நாட்கள். அப்போ ஒவ்வொரு நாளுக்காக, ஒவ்வொரு வியாதிக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டிருக்கிறார். உங்களுக்காகவும் எனக்காகவும். அதனால தான் அவருடைய தழும்புகளினாலே நீங்களும் நானும் என்ன ஆகிறோம்? குணமாகிறோம். அந்த வசனத்தை வாசிப்போமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 5வது வசனம். நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவருடைய தழும்புகளினாலே நீங்களும் நானும் குணமாவோம். நீங்களும் நானும் அவருடைய தழும்புகளினாலே குணமாவோம். இதே காரியத்தை பரிசுத்த பேதுரு எழுதுகிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனம் வாசிப்போம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். தழும்புகளினாலே ஏசாயா என்ன எழுதுறாரு? குணமாவோம், குணமாகிறோம். ஆனால் பேதுரு என்ன எழுதுறாரு? குணமானீர்கள். ஏன்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த காரியத்தை நிறைவேற்றினார். சிலுவையிலே போவதற்கு முன்னதாக அந்த காரியத்தை நிறைவேற்றியபடினாலே பேதுரு தைரியமாக எழுதுகிறார், அவருடைய தழும்புகளினாலே நீங்கள் குணமானீர்கள். நீங்களும் நானும் அவருடைய தழும்புகளினாலே நீங்களும் நானும் குணமாகிறோம். இந்த எல்லா வியாதிகளும், என்ன வியாதியாக இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய தழும்புக்கு கீழாக நீங்கள் வந்து அந்த கோட்டைக்குள்ளாக, இரத்த கோட்டைக்குள்ளே, அதான் நம்ம பார்த்தோம், இரத்த கோட்டைக்குள்ளே வந்து விட்டால் சத்ருவானுடைய சகல செயல்களை மேற்கொள்ள முடியும். அவருடைய தழும்புகளினாலே நீங்களும் நானும் குணமாகிறோம். அந்த சிலுவையின் காட்சியை நீங்களும் நானும் பார்க்கும்போது நிச்சயமாய் நீங்களும் நானும் சுகமடைவோம். அதை தான் யோவான் 3ஆம் அதிகாரம் 14வது 15வது வசனத்தை வாசிப்போம். சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல, சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு சிலுவையிலே உயர்த்தப்பட வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உயர்த்தப்பட வேண்டும். அப்பதான் நீங்களும் நானும் என்ன நடக்கும்? நித்திய ஜீவனை அடைய முடியும். எதை போலனா மோசே வனாந்தரத்திலே சர்ப்பத்தை உயர்த்தியது போல. இந்த சம்பவம் எங்கே இருக்குன்னா, என்னாகமும் 21ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து வாசிப்போம். 5 வசனங்களை. என்னாகமும் 21ஆம் அதிகாரம் 4லிருந்து 9 வசனங்களை வாசிக்க கேட்போம். அவர்கள் ஏதோம் தேசத்தை சுற்றி போகும்படிக்கு ஓர் என்னும் மலையை விட்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் பிரயாணம் பண்ணினார்கள். வழியின் நிமித்தம் ஜனங்கள் மனமடிவு அடைந்தார்கள். ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாய் பேசி, நாங்கள் வனாந்தரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினது என்ன? இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை.
இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாய் இருக்கிறது என்றார்கள். எந்த உணவை பார்த்து சொல்றாங்க அவங்க? மன்னா. மன்னாவை பார்த்து. தேவதூதர்கள் உண்ணும் மன்னாவை கொடுத்தா இவங்களுக்கு என்ன கேட்குது? இறைச்சி கேட்குது. சொல்கிறேன், இது சாப்பிட்டு சாப்பிட்டு என்னாச்சு, எங்களுக்கு ரொம்ப அற்பமாக இருக்குது, நாங்கள் பேசாமல் எங்கே இருந்திருக்கலாம்? எகிப்திலே இருந்திருக்கலாம். இங்கே எனக்கு ஒன்றுமே இல்லை, தண்ணியும் இல்லை, இறைச்சியும் இல்லைன்னு சொல்லி தேவனுக்கு விரோதமாக, மோசேக்கு விரோதமாக அவர்கள் முறுமுறுக்கிறார்கள். தொடர்ந்து வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலுக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். அவர்கள் முறுமுறுக்கிறபடினாலே அநேக நேரங்களில் நம்முடைய பாடுகள் நமக்கு எதுக்கு வருதுன்னா, நம்ம என்ன செய்கிறோம்? இஸ்ரவேல் மக்களை போல முறுமுறுக்கிறோம். நல்ல தேசத்தை தேவன் கொடுத்துருக்கிறாரு, இந்த தேசத்தில் வந்து மாட்டிக்கிட்டேன், ரொம்ப குளிர் இருக்குது, இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன் பாரு. இல்லை, அநேக நேரங்களில் நம்ம முறுமுறுக்கிறதுனால தான் தேவன் என்ன செய்கிறாரு? கொள்ளிவாய் சர்ப்பங்களை அனுப்புகிறார். தொடர்ந்து வாசிப்போம். அதனால் ஜனங்கள் மோசேனிடத்தில் போய், நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதனால் பாவம் செய்தோம், சர்ப்பங்களை எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். அப்ப கர்த்தர் என்ன சொன்னார்னு கேட்போம். மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான். அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். வெண்கல சர்ப்பம், பொதுவா சர்ப்பம்னாலே சாபம். இவர் என்ன செய்றார்? ஒரு வெண்கல சர்ப்பத்தை நீ உண்டு பண்ணி அவர்களுக்கு முன்னதாக வை என்கின்றார். ஏனென்று சொன்னால், ஆரோனும் மோசையும் போய் பார்வோனுக்கு முன்னதாக என்ன செஞ்சாங்க? கோலை போட்டபோது அது சர்ப்பமாக மாறியது. அந்த சர்ப்பம் மற்ற எல்லா சர்ப்பங்களையும் விழுங்கி அதனுடைய விஷங்கள் எல்லாவற்றையும் தான் எடுத்துக்கொண்டு அது மீண்டுமாக அது கோலாக மாறியதைப் போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சத்ருவானவன் எல்லா செய்கைகளையும் அழித்து மீண்டுமாக அவர் குமாரனாக எழுந்தார். இப்போ அது ஏன் வெண்கல சர்ப்பம்? ஒவ்வொரு தடவையும் சொல்வார், என்ன சொல்வார்? தங்க சத்தில் தான் செய்யணும்னு. ஆசாரிப்பு கூடாரத்தில் இருந்த காரியங்கள்லாம் எதில் செஞ்சாங்க? பொண்ணுனால செஞ்சது. ஏன் இங்கே வெண்கல சர்ப்பம்னா அது ஒரு அடையாளம். இது வந்து வெண்கலம் வந்து இது அலாய், இட் இஸ் நாட் அ மெட்டல், ரைட்? 2 உலோகங்கள் சேர்ந்து செய்யப்பட்ட கலவை தான் வெண்கலம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாகவும் தேவனாகவும் இருந்து சிலுவையிலே மறிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அது வெண்கலத்திலே செய்யப்பட வேண்டியதாக இருந்தது. வெண்கலத்திலே செய்த அந்த சர்ப்பத்தை உயர்த்தும் போது அதை பார்த்த யாவரும் என்ன செஞ்சாங்க? பிழைத்தார்கள். அதை தான் யோவான் 3ஆம் அதிகாரம் 14-15 சொல்றாரு. மீண்டும் ஒரு முறை கூட வாசிப்போம். சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு சிலுவையிலே உயர்த்தப்பட வேண்டும், சிலுவையிலே மறிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய நியமமாக இருந்தது. அதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உங்களுக்காகவும் எனக்காகவும் தன்னுடைய ஆவியை கொடுத்தார், இரத்தத்தை கொடுத்தார். இரத்தத்தை பூரா முடிச்சிட்டோமான்னா இல்லை. இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த வாரம் பவர் ஆஃப் பிளட் ஆஃப் ஜீசஸ் என்கின்ற தலைப்பில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்னென்ன காரியங்களை உங்களுடைய என்னுடைய வாழ்விலே செய்ய போகிறது என்பதை சொல்லி பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்னென்ன காரியங்கள் பார்க்கலான்னு நினச்சோம்? 3 காரியங்கள். என்னென்ன? ஆவி, இரத்தம், ஜலம். இதில் எது தான் பார்த்துருக்குறோம்? ஆவி மட்டும்தான். இரத்தத்தில் முழுசாக முடிக்கலை. அடுத்த வாரம் இதனுடைய தொடர்ச்சியாக இதையும் ஜலத்தை குறித்து நாம் தியானிப்போம். கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான
வேளையிலும் தகப்பனே நீர் எங்களோடு கூட பேசினீர் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக சிலுவையில் செய்த எல்லா காரியங்களையும் தகப்பனே நாங்கள் தியானிக்க இம்மட்டும் நீர் உதவி செய்தீர். வரக்கூடிய நாட்களிலும் தகப்பனே நீர் எங்களோடு கூட பேசும் என்று சொல்லி உம்முடைய கருத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்குறோம். இந்த நாளிலும் நீர் பேசிய வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுக்காக சிலுவையிலே ஆவியை கொடுத்தீர் ஆண்டவரே. உம்முடைய ஆவியை விட்டபடினாலே தகப்பனே தேவாலயத்தின் திரைசீலை கிழிந்ததைப் போல தகப்பனே மனித குலத்திற்கும் பிதாவுக்கும் இடையில் இருந்த உறவுகள், முறிந்த உறவுகளை தகப்பனே நீர் ஒரு பாலமாக மீண்டுமாக எஸ்டாப்ளிஷ் பண்ணீர் ஆண்டவரே. தைரியத்தோடு கூட நாங்கள் யாவரும் தகப்பனே உம்மை விசுவாசிக்கிற யாவரும், அது புறஜாதியாராக இருந்தாலும் சரி, ஒருவேளை இஸ்ரவேலராக இருந்தாலும் சரி, லேவியராக இருந்தாலும் சரி, ஆசாரியனாக இருந்தாலும் சரி, தகப்பனே பிரதான ஆசாரியனாக இருந்தாலும் சரி, தைரியத்தோடு உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வர தகப்பனே நீர் கிருபை தந்தீர் ஆண்டவரே. அதற்காக நன்றி. உம்முடைய கிருபாசனத்தண்டையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் வர எங்கள் ஒவ்வொருவரையும் தகப்பனே புத்திர சுவிகாரத்தை தந்த தயவுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுக்காக தகப்பனே 39 அடிகளை வாங்கி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய 39 நோய்களை தகப்பனே நீர் நீக்கியிருக்கிறீர் ஆண்டவரே. தகப்பனே எங்களுக்கு வருகிற எல்லா நோய்களுக்காக நீர் அடிக்கப்பட்டிருக்கிறீர் ஆண்டவரே. வருடம் முழுவதும் தகப்பனே நாங்கள் பாதுகாத்து கொள்ளும் வண்ணமாக 360 அடிகளை நீர் வாங்கி தகப்பனே மனிதன் என்று சொல்லி, மனித உருவம் என்று சொல்லி தகப்பனே காண முடியாதபடிக்கு தகப்பனே உம்முடைய சரீரத்தை பிற்க கொடுத்தீர் ஆண்டவரே. உம்முடைய தழும்புகளினாலே நாங்கள் நிச்சயமாய் குணமாகிறோம் தகப்பனே. அந்த விசுவாசத்தோடு கூட தகப்பனே எப்படி இஸ்ரவேல் மக்கள் அந்த வெண்கல சர்ப்பத்தை பார்த்தபோது, விசுவாசத்தோடு கூட பார்த்தபோது அவர்கள் பிழைத்தார்களோ, அவ்வண்ணமாக தகப்பனே உம்முடைய சிலுவையின் கல்வாரியின் சிலுவையை பார்த்து நாங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தாரோம். எங்களுக்கு வருகிற எல்லா சுகவீனமும், எங்களுக்கு வருகிற பலவீனங்களும், சத்ருவானம் கொண்டு வருகிற எல்லா தடைகளும் தகப்பனே எங்களுடைய மீறுதல்கள், எங்களுடைய முறுமுறுப்புகளினாலே வருகிறது என்று சொல்லி நாங்கள் கற்றுக்கொண்டோம் தகப்பனே. ஒரு விசை கூட நீர் மன்னியும், ஒரு விசை கூட நீர் மன்னியும் தகப்பனே. எங்களுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் சிலுவையிலே நீர் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுடைய முறுமுறுப்பை, எங்களுடைய அங்கலாய்ப்புகளை தகப்பனே நீர் எங்களை விட்டு அகற்றி உம்மிலே நாங்கள் கலிகூற கிருபை தாரோம். நீர் எங்களுக்காக சிலுவையில் செய்த எல்லா காரியங்களுக்காக நன்றி ஆண்டவரே. அந்த காரியங்களை நாங்கள் உணர்ந்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கையிலே பிரயோஜனப்படுத்தி கொள்ள, அப்பியாசப்படுத்தி கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டும் ஆண்டவரே. இருக்கக்கூடிய நிர்விசாரங்களை நீர் அகற்றி போட்டு தகப்பனே நீர் சிலுவையிலே எங்களுக்காக மரித்தீர், எங்களுக்காக எல்லா காரியங்களையும் நீர் செய்து வைத்திருக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் அறிந்து கொண்டு அந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்தரித்து கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டும். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து என்ற உன்னதமான நாமத்தினாலே மன்றாடி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.